கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையாக தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வானவில்லில் 2ஆம் பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். வானவில்லில் 7 நிறங்களும் 7 சபையின் காலங்கள் என்ற திட்டத்தின் கீழே இந்த 2ஆம் பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். 7 சபைன்னு பார்த்தீங்கன்னா எபேசு, சிமர்னா, பெர்கமோன், தியத்ரா, சர்தை 6, பிலதோமியா 7, லவேதிக்காங்கிறான 7 சபைகள் இருக்குன்னு பார்க்கும். வானவில்ல 7 நிறங்கள், ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகோ, வயலட்டுங்கிறதான ஒரு விஷயம் 4 கலர் இருக்குன்னு பார்க்கும். அந்த 7 கலர்களையும் 7 காலங்களாக பிரித்தோம் பார்க்கும். இந்த 7 காலங்களையும் 7 சபையின் காலமாக நம்ம அதை கம்பேர் பண்ணி போன பாடத்தில் பார்த்து முடித்தோன்னு பார்க்கும். 7 சபையை என்ன பார்த்தீங்கன்னா, 7 சபை எப்போ நிறைவேறுதுன்னு பார்த்தீங்கன்னா 2047 நிறைவடைந்ததுங்கிறான விஷயத்த நம்ம ஒரு காலக்கணக்கு பார்த்துருக்கோம். அந்த 2042 7 வகுத்தீங்கன்னா அந்த 42 ஒரு சபையின் ஒரு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2042 7 பகுதியாக வகுத்தமுச்சுன்னா ஒரு சபையின் காலம் பார்த்தீங்கன்னா அது 290 வருது பார்க்கும். நம்ம இந்த காலக்கணக்கு எதில் ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னா, கிபி 33 ஃபிட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். அப்படி கரெக்டாக இருக்கும் போச்சு பார்த்தீங்கன்னா அது 280 நாள் தான் வரும். நம்ம ஒரு தோராயமாக 2290 சொல்லி ஒரு சபையின் காலமாக நம்ம எடுத்து போன பாடத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்க முடிச்சது பார்த்தீங்கன்னா ரெட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 290 அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருக்கோம். அது எபேசு சபைங்கிறான்னு பார்த்துருக்கோம். எபேசு சபைக்கு கிரேக்க பதத்தில் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பெருமேட்டுன்னு சொல்லி பார்த்தோம், அனுமதிக்கப்பட்டது அப்படின்றது. எது அனுமதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பாடுகள் படுறதுக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பார்க்கும். அந்த ஆரஞ்சு கலர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டும் எல்லோவும் சேர்ந்தால் தான் ஆரஞ்சு கலர் வருதுன்னு பார்க்கும். ரெட்டு தியாகத்தை அடையாளப்படுத்துது, பலியை அடையாளப்படுத்துது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோ நீதி சூரியனை அடையாளப்படுது. சூரியனுடைய கலர்ஸ் எல்லோவை பார்க்கும். எல்லோன்னா அது அடையாளப்படுத்துது. அப்படி பார்த்தீங்கன்னா 313 அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு அதாவது என்னென்னா அது தியாக ஜீவம் போய் அதுக்கப்புறம் எல்லோ அப்படின்னா நீதி சூரியனுக்கு சத்தியத்தை அடையாளப்படுத்துது. சத்தியம் டெவலப் ஆகுன்னு பார்க்கும். அது ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மனா சபையை அடையாளப்படுத்துது. அதுக்கு கிரேக்க பதத்தில் மாறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மாறுனா ஒரு கசப்பான ஒரு மரத்தை அடையாளப்படுத்துது. அந்த மரத்துக்கு கடைசி அடுத்தது அதோடைய மரத்துக்கு அதோடைய தன்மைன்னா கடைசியில் அந்த பாடியில் வெடித்து சிதற முடிச்சு பார்த்தீங்கன்னா அது கொழுப்பு வெளியே பிசினை கக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அது பிசின் தான் அந்த ஒரு வாசனை திரவியமாக கொடுக்குதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ 313 அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரோமர்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன் நோம்பல் கிறிஸ்தவத்தை தழுவுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு என்னென்னா ஒரு விடுதலை கிடைக்குன்னு பார்க்கும். ஒரு கசப்பான அனுபவத்திலேருந்து வெளியே வராங்க. ஒரு நற்கந்தமான ஒரு வாசனை வீசுதுன்னு பார்க்கும். கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு வாசனையான ஒரு விஸ்திரத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வெளியேறாமல் ஜீவிக்கிறதுக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ள சலுகைங்கிறான விஷயத்தை அங்கே அறிவிக்கப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா அது 313 அப்புறம் நடக்குன்னு பார்க்கும். அதான் அந்த ஆரஞ்சு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த காலப்பகுதி பார்த்தீங்கன்னா 313 அப்புறம் நடக்கிறது பார்க்கும். அதில் 557 வரைக்கும் அந்த காலப்பகுதி இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 587 நம்ம 290 587 வரைக்கும் அந்த ஆரஞ்சு இந்த கலர்ஸ் இருக்குது. அது சிம்மனா காலப்பகுதி ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 587 878 வரைக்கும் அது எல்லோ அடையாளப்படுது. எல்லோங்கிறது நீதி சூரியன் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கு கிரேக்க பதத்தில் என்ன போட்டிருக்குன்னா பெர்கமோன்னு சொல்லப்படுது. பெர்கமோன்னா ஹைட் அண்ட் எலிவேஷன் போட்டிருக்கு. அதுக்கு தமிழில் உயரம் அண்ட் உயரம்னு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் வளர்ந்தோங்கி போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வளர்ந்த ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அதுக்கப்புறம் 878 1169 வரைக்கும் கிரீன் காலப்பகுதி அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அல்லது 290 நாள் அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 290 நாள் நம்ம கூட்டிகிட்டு வருகிறோன்னு பார்க்கும். அப்படி ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிரீன் பார்த்தீங்கன்னா தீர்த்திரா சபைன்னு அடையாளப்படுத்து 4ஆம் சபைன்னு பார்க்கும். அது பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா துன்பத்தின் வாசனை அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும்.
அது மாதிரி 1200 பகுதியில் பார்த்தீங்கன்னா வேதாகமம் வந்துக்கிட்டு மொழிபெயர்ப்பு நடக்குது. அதுக்கப்புறம் அதிகாரங்களாகவும் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி நாட்களில் வந்துக்கிட்டு வசனங்களாகவும் இது பண்ணுறாங்கன்னு பார்க்கும். இப்போ அதிகாரங்களாகவும் தொகுத்து வளர்றாங்க. முதலாவது 1200 அந்த டைமுகளில் பார்த்தீங்கன்னா அதிகாரங்கள் மொழிபெயர்ப்பு அந்த விஷயங்கள் நடக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1169 1460 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1460 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூவஸ் அடையாளப்படுத்துது. இந்த ப்ளூங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா க்ரீன்லேருந்து அதுக்கப்புறம் ப்ளூவை அடையாளப்படுத்துது. ப்ளூங்கிறது ஆன்மீகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஆன்மீகம்ன்றது 5வது சர்தை சபை அடையாளப்படுத்துது. சர்தை சபைக்கு ரெட்டிஸ் 1 இருக்குது. சிவப்பு நிறங்கள்ங்கிறது அடையாளப்படுத்துது. சிவப்புங்கிறது வந்து தியாகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 5ஆம் சபை காலத்தில் வந்து என்னென்னா ப்ளூ அப்படின்னு சொல்லப்படுது. 1460 அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த டைமில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தை வந்து வசனங்களாக வந்துக்கிட்டு அங்கே வசனங்கள் அங்கே போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வேதாகமம் அச்சடிக்கப்படுற வேலையெல்லாம் 1460க்கு அப்புறம் அந்த விஷயம் நடக்குன்னு பார்க்கும். அந்த 5ஆம் சபை காலத்தில் வந்துக்கிட்டு நிறைய பேர் தியாகம் ஜீவிக்காங்கன்னு பார்க்கும். தியாகம்னா கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிற அந்த விஷயத்தை அங்கே பண்ணுறாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து 1460 1751 வரைக்கும் அந்த காலப்பகுதி பார்த்தீங்கன்னா 1751 எதை சொல்லப்படுறது இண்டிகோன்னு சொல்லப்பட்டிருக்கு. இண்டிகோங்கிற விஷயம் கருநிலத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதில் வந்துட்டு இண்டிகோ கலரில் ப்ளூ மெயினாக இருக்கும், ரெட்டு கொஞ்சம் ஆட் ஆகுன்னு பார்க்கும். ப்ளூ வந்து ஆன்மீகத்தை அடையாளப்படுது, ரெட்டு வந்து தியாக ஜீவத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது 6ஆம் சபை பிலதோமியாங்கிறான சபையை அடையாளப்படுத்துது. இது வந்து பிரதரிஸ் லவ் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து சகோதர அன்புங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த 6ஆம் சபையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சகோதர அன்புன்னு பார்க்கும். சகோதரெல்லாம் ஒருங்கிணைந்து இடப்பட்டா பார்த்தீங்கன்னா சுவிசேஷ வேலையை அங்கே பண்ணுறாங்கன்னு பார்க்கும். மிஷினரிகள் நிறைய பேர் என்றாங்க டெவலப் ஆகி வராங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 1751 2042 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வயலட்டை அடையாளப்படுத்துது. 7 நிறங்களை வயலட்டை அடையாளப்படுத்துது. அது வந்து லபோதிக்கா சபையை அடையாளப்படுத்துது. லபோதிக்காங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஆஃப் த பீப்புள் இருக்கு, மக்களின் நீதின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 18ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சுயாதீனமாக தேவனை ஆராதிக்கலாம், எந்த தங்கு தடை இல்லாமல் ஆராதிக்கலாங்கிற விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 18ஆம் நூற்றாண்டில் தான் பெந்தேகோஸ் மார்க்கம் அதிகமாக டெவலப் ஆகிட்டுன்னு பார்க்கும். அதே மாதிரி 1950க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிபிஎம்ங்கிறதான ஒரு பெந்தேகோஸ் அமைப்பு அங்கே வந்து டெவலப் ஆகி வருதுன்னு பார்க்கும். அதுக்கு முன்னாடி பெந்தேகோஸ் அமைப்புலாம் வருதுன்னு பார்க்கும். மிஷினரிக்கு நிறைய எஃபெக்ட் போடுறாங்கன்னு பார்க்கும். அப்போ ஊழியங்கள் நிறைய பெருது, சர்ச்சஸ் நிறைய பெருகுதுன்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லவோதிக்கா சபையில் பார்த்தீங்கன்னா சபையை கூடி ஆராதிக்கிற அந்த காரியங்கள் வந்து நடக்குன்னு பார்க்கும். இதான் அந்த வானவில் 7 நிறங்களுக்கும் 7 சபைகளுடைய அர்த்தங்களை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். மீதியான காரியங்கள் வச்சுன்னா நம்ம வந்துட்டு வசனத்தோடு இப்போ பார்க்கலாம். போன பாடத்தில் வானவில்லின் 7 நிறங்களை 7 சபையின் காலகட்டத்துக்கு நம்ம வச்சு பார்த்தோம். அதை வந்துக்கிட்டு நோவாட்ட கொடுத்துருந்தாத உடன்படிக்கை, அதாவது இனி வந்து ஜீவ தந்துக்களை வந்துக்கிட்டு ஜலப்பிரயத்தினால் அழிக்க மாட்டேங்கிற விஷயத்த உடன்படிக்கையின் அடையாளமாகவும் அந்த 7 நிறங்கள் கொண்டு அந்த வானவில்லை கொடுத்தான்னு பார்க்கும். அது மனு குலத்தையும், அதாவது ஜீவ மிருகங்களையும் மனு குலத்தையும் அழிக்க மாட்டேங்கிறான விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம். அந்த 7 நிறங்கள் வந்துட்டு புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு 7 காலங்களை அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்த்தோம். அது வந்து 7 சபையின் காலங்கள்ங்கிற விஷயத்த படித்தோம். வெளிப்படுத்தல் 1:11 வந்துக்கிட்டு அதை 7 சபையின் காலங்கள்ங்கிற விஷயத்த பார்த்து போன பாடத்தில் முடிச்சிருக்கோம்னு பார்க்கும். அப்போ 7 சபைக்குள்ளே எவ்வளோ காலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சபை காலங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா 290ங்கிறான ஒரு விஷயத்த நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். ஒரு சபைக்கும் 290 காலங்கிறான விஷயத்த பார்த்து முடிச்சிருப்போம். புதுசாக யாராட்டி கேட்குறவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் 1ஆம் பாகத்தை பார்த்துட்டு இந்த பாடத்தை கேட்டால் தான் உங்களுக்கு புரியும் பார்க்குறோம். அப்போ வந்துட்டு 6000 வருஷம் 2042 முடியுங்கிறான விஷயத்த நம்ம பார்த்தோம். அப்போ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 சபையின் காலம் தொடக்கம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரான்சம் ஈடுபலிக்கு அப்புறம் கிபி 33 ஸ்டார்ட் ஆகுன்னு பார்க்கும். 7 சபையை எப்படி ஒரு காலப்பகுதி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்துக்கிட்டு 2042 அந்த 7ங்கிறான சபையை 7ங்கிறதான வகுத்தோம்னா அதில் ஒரு கால டியூரேஷன் வருது. அது பற்றி 290ங்கிறதான ஒரு கால கணக்கு வருதுன்னு பார்க்கும். அதில் வந்து நம்ம வந்துட்டு என்ன செய்யறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை பார்த்து முடிச்சிருக்கோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து 280ங்கிறதான விஷயத்தை தான் நமக்கு வரலாம்னு பார்க்கும். நம்ம வந்துட்டு இந்த 280னா ஒரு குழந்தை வந்துக்கிட்டு
ஒரு தாயின் கற்பத்தில் இருக்கிற விஷயத்தை வந்து அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குது. நம்ம அப்படி கூட இனிமேல் எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய சிருஷ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சர்வபூமி பெச வேதனைப்படுது, ஏன்னா தேவபுத்திரை வெளிப்படுத்துகிற விதமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு ஒரு 280 நாள் அப்படின்னு போட்டிங்கன்னா 10 மாதம், அதாவது ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு தாயின் கற்பத்திலேருந்து வெளிவர விஷயத்தை அடையாளப்படுத்துது, அது குழந்தையாக வெளிவருது. அது புதிய சிருஷ்டியை இவரை அடையாளப்படுத்துகிற விதமாக கூட நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் பார்க்குறோம். அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு 7 சபையின் காலத்தை நம்ம வந்துட்டு 290 நாட்களை கணக்கு பண்ணி நம்ம பிரிச்சிருக்கோம்னு பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டு எதை அடையாளப்படுத்துன்னா இந்த தியாகம் பலியை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ வந்து ரத்த சாட்சியாக மறித்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரோமர் பேரரசனால் கிறிஸ்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் என்னச்சுன்னா அவங்களுக்கு உபத்திரங்கள் வருதுன்னு பார்க்கும். ரத்த சாட்சியாக கூட மறிச்சாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கிபி 313 கான்ஸ்டன்டைன் நோபல் வந்துக்கிட்டு அவர் வந்து கிறிஸ்தவம் வந்துக்கிட்டு கான்ஸ்டன்டைன் நோபலால் கிறிஸ்தவத்தை அவர் தழுவுறம் போச்சு. பார்த்தீங்கன்னா ரோம பேரரசு வந்துக்கிட்டு கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே உள்ள போகிறது, அதனால் ரோம கத்தோலிக்கங்கிறதான இப்போ ரோம கிறிஸ்தவர்னு சொல்லி வந்துச்சு. அப்போ கிறிஸ்தவத்துக்கு ஒரு விடுதலை அவங்களுக்கு கிடைத்த மாதிரி பார்க்கும். நம்ம 300 வருஷங்களாக அவங்க 300 ரெட்டுங்கிறது தியாகம் பலியை அடையாளப்படுத்துது. 300 வருஷங்கிறது அவங்க வந்து ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க, அந்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஆரஞ்சுன்னு சொல்லி பார்க்கும். ஆரஞ்சுங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அது ரெட்டும் எல்லோவும் சேர்ந்தாதான் ஆரஞ்சு பார்க்கும். அந்த ரெட்டுங்கிறது எதை அடையாளப்படுத்துனா ரத்த சாட்சி இதை அடையாளப்படுத்துது. எல்லோங்கிறது விஷயம்னா சூரிய உதயன், சூரியன் ஒரு விஷயம் பார்க்கும், அதே விஷயத்தை அடையாளப்படுத்து. அப்போ வந்துட்டு சூரியன் வந்து எல்லோ கலரில் இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு ரெட்டும் எல்லோவும் சேர்ந்தது ஆரஞ்சுன்னு பார்க்கும், அது சன்ரைஸ்ன்னு பார்க்கும். பெயிண்டில் கூட ஒரு சன்ரைஸ்னு ஒரு கலர் இருக்கும் பார்க்கும், சூரிய உதயன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சுங்கிறது என்ன, ரெட்லேருந்து அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் வர்றது விஷயம். அப்போ ஆரஞ்சுங்கிறது விஷயம்னா ஆரஞ்சு சன்ரைஸ்னா சூரிய உதயத்தை அடையாளப்படுத்துது. சூரிய உதயங்கிறது நீதி சூரியனை அடையாளப்படுத்துது. அப்போ அதாவது நீதி சூரியன் சத்தியம்ங்கிறது விஷயத்தை அடையாளப்படுத்துது. நானே சத்தியம் சொல்லி சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து நீதி சூரியனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேங்கிற விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கிட்டு அப்போ கிபி வந்துக்கிட்டு 300க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துக்கிட்டு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மறுமலர்ச்சியான ஒரு காரியங்கள் நடக்கும் பார்க்கும். 600க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 600 அப்புறம் பார்த்தீங்கன்னா கிபி 97 5ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா மிஷினரிகள் வந்து அயர்லாந்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுற விஷயம் வருதுன்னு பார்க்கும். அப்போ மிஷினரிகள் வந்து புறப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்த பார்க்கும். ஆரஞ்சுங்கிறது சத்தியம் டெவலப் ஆகிற விஷயத்தை அடையாளப்படுத்த பார்க்கும். எல்லோ அப்படிங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு ஆரஞ்சுங்கிறது ரெட்டும் எல்லோவும் மிக்சிங்கிறத ஆரஞ்சுன்னு பார்க்கும். அப்போ ஒரு தியாக ஜீவித்துக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயம் பார்க்கும். அது வந்துட்டு கிட்டத்தட்ட 587 கிட்டத்தட்ட 600 வருஷத்தை அடையாளப்படுத்து. 600 வருஷத்துக்கு அப்புறம் தான் மிஷினரிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வராங்கன்னு பார்க்கும். அதுக்கிற எல்லோங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா மஞ்சளுங்கிறது ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. மஞ்சளுங்கிறது சூரியனை பிறகு மஞ்சள் அங்கிறான விஷயத்தை எடுத்து நடுப்பகல் எதை அடையாளப்படுத்துது. அப்போ நடுப்பகலில் மஞ்சள் அங்கிறான விஷயம் இருக்கும். இந்த மஞ்சள் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நீதி. அப்படின்னா நீதி சூரியன் சத்தியம்னு டெவலப் ஆகிற விஷயத்தை அடையாளப்படுத்துது விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீன் 4வது சபை க்ரீன் பார்க்கும். அந்த க்ரீனுங்கிறது பார்த்திங்கன்னா கிபி 1169 அந்த பீரியடில் இருக்குன்னு பார்க்கும். 1600க்கு மேலே 1200 என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பசுமை செழிப்பை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா வேதாகமம் வந்துக்கிட்டு டிரான்ஸ்லேஷன் நடக்கு. 1000க்கு மேலே பார்த்திங்கன்னா வேதாகமம் வந்துட்டு அதிகாரங்களாக பிரிக்கப்படுது. அதுக்கப்புறம் ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கப்படுது. 1550க்கு மேலே வசனங்களாக பிரிக்கப்படுது. 1200 அந்த பீரியடில் நடக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது தீத்திரா சபைங்கிறான விஷயம் சொல்லப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்து, பசுமையை அடையாளப்படுத்துது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா வேதாகமம் வந்துக்கிட்டு வசனங்களாக பிரிக்கப்பட்ட அந்த காரியங்கள் நடக்கும் பார்க்கும். அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா வேதாகம் வந்துட்டு ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கிற வேலையும் அந்த டைமில் தான் நடக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 1500 அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்வதேச சபை 5ன்னு பார்க்கும். அது வந்து ப்ளூவை அடையாளப்படுத்துது. ப்ளூங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துனா ஆன்மீக ரீதியாகவும் ஒரு அமைதி நிலவரத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதேமாதிரி 1500 டைமுகளை பார்த்திங்கன்னா வேதாகமோ
வசனங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி கிபி 1450 வேதாகமும் முதல்ல பிரிண்ட் பண்ணப்படுது. அச்சகம் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு கூடன்பர்க் அச்சகத்தில் வந்துக்கிட்டு அந்த வேதாகம் அச்சடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் அங்கே நடக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு 6ஆம் சபை என்பது பிலதெல்பியான்னு சொல்லியிருக்கு. அது வந்து இண்டிகோன்னு சொல்லப்பட்டிருக்கு. இண்டிகோங்கிற விஷயம் என்னென்னா கருநீலம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்துட்டு ப்ளூவும் அதில் வந்துட்டு ரெட்டும் சேர்ந்தால் தான் அந்த வந்து இண்டிகோ கலர் வரும் பார்க்கும். ப்ளூ வந்துட்டு ஆன்மீகத்தையும் ஒரு அமைதியை அடையாளப்படுத்துது. ரெட்டு இது ஒரு தியாகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 1500க்கு மேலாக பார்த்திங்கன்னா மிஷினரிகள் வந்துட்டு இந்த பூமியில் அதிக காரியங்கள் அவங்க செஞ்சுருக்கேன் பார்க்கும். கிபி 15ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 17ஆம் நூற்றாண்டு மிஷினரிகள் வந்துக்கிட்டு எங்கள் ஆசியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா கண்டங்களில் வந்துட்டு மிஷினரிகள் பண்ணாங்க. ஆனால் வேலைகள் தேவனுடைய வேலை செஞ்சாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து 7ஆம் சபை லவோதிக்கான்னு பார்க்கும். அது வயலட்டும் பார்க்கும். ஜஸ்டிஸ் ஆஃப் த பீப்புள்ன்றது மக்கள் நீதிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த 7ஆம் சபையின் காலத்தில் பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா மிஷினரி சொசைட்டிகளை வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 2000 டைம்லலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஷினரிகள் வந்துக்கிட்டு வந்துட்டு உலக லெவலில் ஆளாகப்பட்டது. மிஷினரிகள் வந்து உலக லெவலில் என்ன சேவைகள் தொடர்ந்து செய்யப்பட்டது. அதுக்கு வந்துட்டு எங்கே தங்கு தடையெல்லாம் கிடையாது அப்படி பார்க்கும். இந்த வேர்ல்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் தான் மதத்தின் அடிப்பில் கிறிஸ்தவர்கள் முதல் இடத்துல இருக்காங்க, 2ஆம் முஸ்லீமும் இருக்காங்கன்னு பார்க்கும். இப்படியே ஒரு சூழ்நிலை இந்த வேதத்தில் பூமியில் போயிட்டுருக்குன்னு பார்க்கும். அப்போ இதை பார்த்தாச்சு. வேதத்துலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வந்துட்டு 7 சபைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 7 சபைகளில் 2 சபைகளுடைய காரியங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா அந்த காரியங்களை தான் இந்த வந்து வேதத்தில் ரெக்கார்ட் இருக்குன்னு பார்க்கும். முதலாவது சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எபேசு சபைன்னு சொல்லப்படுது. அதை குறித்து வேதாகமத்தில் நிறைய விஷயங்கள் ரெக்கார்ட் இருக்கிறதுனால அதை நம்ம அறிந்து கொள்ளலாம். 7ஆம் சபைங்கிறது நம்ம இருக்கிற பகுதியை அடையாளப்படுத்துது. அதையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பார்க்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ முதலாம் சபையில் என்ன இருந்துச்சுன்னா இரத்த சாட்சியாக மரித்தார்கள்ங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறான விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். எபேசு சபையை குறித்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 15 வசனம் 32. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. அப்போ எபேசு சபைங்கிறது பார்த்தீங்கன்னா முதலாம் சபை காலத்தில் எபேசு சபைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த எபேசு சபையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று மனுஷன் வழக்கமாக சொல்கிறேன். அப்படி போராடினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவோமேன்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலன் பவுல் வந்து சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்து அவர் உயிர்த்தெழுதல் இருக்குங்கிறதுக்காக தன்னுடைய ஜீவனை நினைச்சிடாது பானப்பிள்ளையாக இருந்துச்சு அங்கே ஒப்பு கொடுத்தான்னு பார்க்குறோம். அப்போ எபேசுல துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். அப்போ துஷ்ட மிருகம் என்னென்னா கர்ஜிக்கிற சிங்கம்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் இரத்த சாட்சியாக அந்த டைமில் மறிக்கிறான்னு பார்க்கும். அது முதலாம் சபை காலத்தில் மறிக்கிறார். அந்த டைம் பார்த்திங்கன்னா யார் இருக்கான்னா அதை நீரோ மன்னருடைய ஆட்சி காலத்தில் அவர் மறித்தாருங்கிறதான விஷயத்த வரலாறு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் சபை காலத்தை குறித்து பார்க்க போகிறோம். 7ஆம் சபையில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஊழியம் வந்துட்டு நல்ல ஒரு டெவலப் ஆகி போயிட்டுருக்குன்னு பார்க்கும். எந்த விதமான தங்கு தடை அங்கே இல்லைன்னு பார்க்கும். அதான் ஜஸ்டிஸ் ஆஃப் த பீப்புள் இருக்குது, மக்களுடைய நீதி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சுயாதீனமாக தேவனை ஆராதித்தார்கள்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே லவோதிக்கா சபைங்கிற விஷயமும் அங்கே சொல்லப்படுவதற்கு அங்கே சபையை ஆராதிச்சார்கள் அங்கே விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். வாசிக்கலாம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 15 அதுக்கப்புறம் 18 வசனம் வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 4 வசனங்கள் 15 மற்றும் 18. லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன். நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்துக் கொள்ளுங்கள். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிப்பாவையும் அவனுக்கு வீட்டில் கூடுகிற சபையாருக்கு வாழ்த்துங்கள். அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன சொல்லப்படுதுன்னா இங்கே அப்போ லவோதிக்கேயா சபையில் ஒரு சபையாக அவங்ககிட்ட வீட்டில் சபையாக வந்துட்டு ஆராதித்தார்கள்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் 7ஆம் சபை காலத்தில்
இங்கே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டு குடுகைங்கிற விஷயம், அதாவது வீடுன்னா சபையை அடையாளப்படுத்துது. சபையராக ஆராதிக்கிற விஷயத்தை இங்கே 7ஆம் சபையை காலத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதை எங்கே தங்கு தடை இல்லாமல் அவங்க வந்துட்டு ஆராதிக்காங்க, அவங்க வாழ்த்துல சொல்கிறாங்கன்னு பார்க்கும். 18ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. இது வந்துட்டு பவுல் அந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. பவுலா நான் என் கையால் எழுதி இந்த வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன் என்று சொல்கிறான்னு பார்க்கும் இந்த விஷயத்தில். அப்போ பவுல் தான் அந்த காரியங்களை எழுதுறான்னு பார்க்கும். அப்போ பவுலுங்கிற விஷயம் என்னென்னா அதிகமான நிருபங்கள் எழுதினவர்னு பார்க்கும் பவுல். அதுக்கப்புறம் பவுல் வந்து அதிக ஒரு ஞானம், அதாவது தேவனுடைய ஞானத்தை பெற்று உயிர்த்தெழுதல் தேவ காரியங்கள் எல்லாத்தையும் நினச்சி நிறைய விஷயங்கள் பேசுகிறாருன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே லவோதிக்கா என்று சொல்லப்பட்ட அந்த 7ஆம் சபை காலத்தில் பவுலை போல நல்ல வெளிப்படுத்தல் உள்ள ஜனங்களை தேவன் எழுப்புவார். எழுப்பி அடிச்சிடாத சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்குறக்கா பேசுவார்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பவுலை வந்துட்டு தேவன் சந்தித்து அவரை வந்துட்டு தேவனுடைய சத்தியத்துக்காக எழுப்பி அனுப்பிச்சிடாரு. புராஜாதிகளுக்கு சுவிசேஷிக்கிறதுக்கு அவரை வந்து தேர்ந்தெடுத்தார்னு பார்க்கும். அதுபோல் 7ஆம் சபை காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளை எழுப்பி ஜனங்கள் புராஜாதிக்கு மத்தியில் சுவிசேஷ ஊழியங்களை அதிகமாக செய்கிறதுக்காக வேலையை அவர் செய்வார்னு பார்க்கும். பவுல் வந்து 13 நிருபங்களை எழுதியிருக்கிறான்னு பார்க்கும். 13 நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு. எபிரேயர் சேர்த்தா கூட 14 நிருபங்கள் வரும்னு பார்க்கும். அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா அந்த லவோதிக்கா காலகட்டத்தில் என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான சத்தியங்களும் அதிகமான வெளிப்படுத்தல்களும் நிறைய காரியங்கள் நினச்சது இந்த லவோதிக்கா சபையில் இங்கே வந்துட்டு இங்கே நடக்க போகுதுன்னு பார்க்கும். நிறைய அதாவது எழுத்தாளர்கள் வந்து தோன்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் சபை காலத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே பவுல் வந்துட்டு அவர் கையால் எழுதுகிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். லவோதிக்காவில் எழுதுகிறாரு. லவோதிக்கா சபைக்கு வந்துட்டு எழுதுகிற விஷயத்தை சொல்லப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பவுலை போகிற ஆட்களை தேவன் 7ஆம் சபை காலத்தில் எழுப்புகிற விஷயத்தையும் இங்கே அடையாளப்படுத்துது. அந்த லவோதிக்கா சபையில் சபை கூடுற விஷயம்னா இன்னைக்கு காலங்களில் சபையை வந்துட்டு கூடுற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துது. எங்கே தங்கு தடை இல்லாமல் சத்தியம் கொண்டு போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே காலங்கள்ங்கிற விஷயத்தை பார்த்தோம். அப்போதான் 7 நிறங்களும் 7 காலகட்டத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த நிறங்கள்ங்கிறதான விஷயம் என்னன்னா அது வந்துட்டு அந்த காலகட்டங்கள் ஒவ்வொருடைய காலகட்டத்தை நிர்ணயம் பண்ணுறது தான் 7 நிறங்கள்ங்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். காலங்கள் விஷயம் பார்த்திங்கன்னா காலத்தை மையமாக வச்சு தான் தேவன் வந்துட்டு இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களை வந்துட்டு செய்கிறாருன்னு பார்க்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர முச்சில் பார்த்திங்கன்னா காலம் நிறைவேறினக்கப்புறம் தான் வருகிறாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக இருக்கிறார். அதே மாதிரி சூரியன் வந்துக்கிட்டு 4ஆவது நாளாக தான் அந்த அது உலகத்தை வெளிச்சம் கொடுக்குறதுக்காக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதோடைய சூரியன் இருக்குது, ஆனால் வந்துக்கிட்டு வெளிச்சம் எதில் படலை பார்த்திங்கன்னா பூமியில் படாத மாதிரி இருக்குது. இப்போ பூமியில் படுற மாதிரி அந்த சூரியனை அந்த பூமியை அதுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வரான்னு பார்க்கும். ஏன்னா சூரியன் வெளிச்சம் படுற இடத்துக்கு கொண்டு வரான்னு பார்க்கும். ஒரு நேர்கோட்டில் கொண்டு வர விஷயத்தை சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன். அவருடைய சத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக டைரெக்டாகவே என்ன பூமிக்கு கொண்டு வர விஷயத்தை அடையாளப்படுத்துது. இப்போ 4ஆம் நாளில் சூரியன் வந்து பூமியில் படுற மாதிரி அங்கே வருது. ஏன்னா சூரியனுடைய வெளிச்சம் வந்து சூரியனுடைய ஒளி பூமிக்கு பட்டாதான் அங்கே தாவரங்களுக்கு ஒளி சேர்க்கைங்கிற விஷயம் நடைபெறும். சூரிய ஒளி பட்டாதான் அந்த பூமி வந்து செழிக்கும் பார்க்கும். அதே மாதிரி நீதி சூரியனாகி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சத்தியத்தை சொன்னாதான் இந்த பூமியில் சத்தியங்கிற விஷயம் செழித்தோங்கி வளருங்கிற விஷயத்த வேதம் வந்து அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 4:5 சொல்லும் போச்சில் காலம் நிறைவேறின போது சிறையிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாவனாகிய தம்முடைய குமாரனை நினைச்சிடாது தேவன் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினாருங்க சொல்லப்படுறது பார்க்கும். ஒரு காலம் நிறைவேறினக்கு அப்புறம் தான் தன்னோட குமாரனை நியாயப்பிரமாணம் எங்கே இருந்துச்சு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இருந்துச்சு அங்கே தேவன் அனுப்பி வைத்தாருங்க விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏன் அனுப்பி வச்சாருன்னா நியாயப்பிரமாணத்தை இஸ்ரேல் ஜனங்களை கொடுத்தாரு. ஆனால் அந்த ஜனங்கள் அவங்க வந்தது அதன்படி நடக்கலான்னு பார்க்கும். அதனால தான் எழுதி கொடுத்த தேவனே வந்து பூமியில் தேவகுமார் இறங்கி அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து காமிச்சிட்டு போனார்னு பார்க்கும்.
அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க் 1:5 சொல்லும்போது அந்த காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. காலம் நிறைவேறின போது காலம் நிறைவேறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாச்சு, மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார்னு பார்க்கும். அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம் எப்போது அவங்களுக்கு அறிவிக்கப்படுதுன்னா 4வது நாளில், நாலாவது நாள் சொல்லப்பட்ட 4000 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு அறிவிக்கப்பட்டது. அதான் காலம் நிறைவேறின போதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த அது 4வது நாளில் தான் சூரியன் வெளிச்சம் பூமியில் படுது. அதே மாதிரி நீதி சூரியனாகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சத்தியங்கிற வெளிச்சத்தை இந்த பூமியில் கொண்டு வரான்னு பார்க்க தான் காலம் நிறைவேறின போது சொல்லி அங்கே சுவிசேஷ வேலையை இங்கே மார்க் 1:15 நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி மத்தேயு 8:29 சொல்ல பிசாசை வந்துக்கிட்டு தேவன் துரத்தம் போச்சுல, அந்த பிசாசுகள் வந்து பேசுது, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. எப்படின்னா சாத்தான் கேட்டுச்சு. அவங்க வந்துட்டு ஒரு சாத்தானுக்கு தெரிய ஒரு காலம் இருக்குது, சாத்தானை கட்டப்படுற ஒரு காலம் இருக்குது. 1000 வருட அரசாட்சியில் அதாவது கட்டி என்னச்சுவார் பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் அடைத்து வைப்பார்னு பார்க்கும். அதான் சொல்லுது ஒரு காலமுறை இருக்குது. அப்போது காலத்துக்கு முன்னே எங்கள் ஏன் வேதனைப்படுத்த வந்தீங்கன்னு சொல்லி இது சாத்தான் கேட்குதுன்னு பார்க்கும். அப்போ ஒரு காலம்னு ஒரு விஷயம் வச்சுருக்காரு. அதன் அடிப்படையில் தான் இந்த காலத்தின் பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இந்த பூமி இயங்குதுன்னு பார்க்கும். அதன் அடிப்படையில் 7 காலங்கள் 7 சபையின் காலத்தை தீர்மானிக்கப்படுது. இந்த 7 காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பூமியில் என்னது ஒரு அழிவு சம்பவிக்கும். இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. 3வது உலகம் வந்து இந்த பூமியை அடித்ததுக்கப்புறம் இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பார்க்கும். அதை தான் வந்து நேபுகாத் நேச்சர் சொப்பனம் காண்கிறாரு. அப்போ வந்துட்டு கல்லினால் பெருக்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து அந்த சிலையில் மோதி அடிக்கு. அந்த சிலைங்கிறது ராஜபாரத்தை இடையப்படுது. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதத்தில் மோதி அடிக்கும் போச்சுல அந்த ராஜபாரங்கள் உடையிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் முடிவில் நடக்கிற இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி அங்கே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் பார்க்கும். அப்போ 7 காலங்களை தேவன் ஏன் கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்த நிழலான சம்பவத்தில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ 7ங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துனா பரிபூர்ண ஒரு வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 34-35 படிச்சிங்கன்னா அங்கே வந்துட்டு எகிப்தில் வந்துட்டு 7 பரிபூர்ண வருஷங்கள் இருந்துச்சு. அந்த 7 பரிபூர்ண வருஷங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தானியத்தை சேமித்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க சேமிப்பு கிடங்களை வச்சாங்க. அதுக்கப்புறம் 7 பஞ்சமான வருஷங்கள் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தானியத்தை சேமித்து வைத்த தானியங்களை எடுத்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு பஞ்சமான வருஷத்தில் போஷிப்பிச்சாங்க. அதனால் அவங்களுக்கு உணவளித்தாங்க. அவங்களுக்கு போஷிப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு அந்த தானியம் அவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்க்கணும். அது பாருன்னா 7 பரிபூர்ண வருஷங்கள்னு பார்த்தீங்கன்னா 7 சபையின் காலத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த 7 சபையின் காலத்தில் என்ன பண்ணுறாங்க கோதுமை மணிகளை சேமிக்க விஷயம்னு பார்க்கும். கோதுமை மணிங்கிற விஷயம் என்ன அந்த 1,44,000 பேரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதை சேமித்து வைக்காங்க பரிபூர்ண 7 வருஷங்களே சேமித்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பஞ்சமான 7 வருஷம்னு பார்க்கும். அந்த பஞ்சமான 7 வருஷம் எதை அடையாளப்படுத்துனா அதாவது ராஜ்யத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்க. ராஜ்யம் 7ஆம் நாள். இந்த 7ங்கிற விஷயத்தை 7 பஞ்சமான காரியங்களை அடையாளப்படுத்து. பஞ்சம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமியில் எங்கேயுமே சத்தியம் கிடைக்காது. யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பிட்ட இருக்கும். யோசேப்பு தான் அந்த தானியத்தை கொடுப்பான்னு பார்க்கும். யோசேப்பு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். தானியம் எதை அடையாளப்படுத்துன்னா அந்த 1,44,000 பேரை அடையாளப்படுத்துது. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தெல்லாம் மற்றவங்களுக்கு அந்த உலக ஜனங்களுக்கு சத்தியத்தை போதிப்பார்கள்ங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். இவர்களால் தான் அங்கே போஷிப்பிக்கப்படுகிறது. அப்படின்னா போஷிப்பிக்கப்படுறதுன்னா என்னென்னா தேவ சித்தத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். தேவ சித்தம் செய்கிறதா போஜனமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அந்த விஷயங்களை போச்சிருப்பான்னு பார்க்கும். அப்போ போஜனங்கிறது தேவ சித்தத்தை அடையாளப்படுத்துது. அப்போ வந்துட்டு இந்த 7ஆம் சபை 7ஆம் அதாவது ராஜ்யங்கிறது 7ஆம் நாளை அடையாளப்படுத்துது. 7ஆம் நாளில் வந்துட்டு அந்த 1,44,000 பேரை ஆள வச்சு அவங்களுக்கு போஷிப்பிக்கப்படுது. சத்தியத்தை அவங்களுக்கு கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நம்ம கோதுமைங்கிறது சபை வகுப்பாறை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிக்கலாம். ஆதியாகமத்தில் படிச்சலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள் படிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 41 வசனங்கள் 34 மற்றும் 35. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக.
அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும் படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 7 வருஷங்களும் என்னது பரிபூர்ண 7 வருஷங்களையும் என்னது எகிப்தில் விளையும் விளைச்சல் 5 ஒரு பங்களை வாங்குவாயாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எகிப்தில் விளைஞ்ச இதில் 5 ஒரு பங்கு என்ன வாங்கி சேமிச்சாங்கன்னு சொல்லப்படுது. தானியம்னா கோதுமையை சேர்த்து வைத்தாருங்கான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். எகிப்துங்கிறத உலகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். எகிப்துங்கிறது உலகத்தை அடையாளப்படுத்துது. கோதுமை மணிங்கிறது அந்த விசுவாச பிள்ளையில் அடையாளப்படுத்து 1,44,000 பேரை அடையாளப்படுத்துது. 5 ஒரு பங்கை வாங்குற விஷயம்னா 5ங்கிறது புதிய சிருஷ்டியை அடையாளப்படுத்துது. அவங்க அவங்க கொடுக்குற விஷயம் தேவனுக்காக தன்னை ஜீவ பலியாக கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் தான் அந்த இயேசு கிறிஸ்து வருகையில் என்ன போனாங்க, கல்யாண வீட்டில் போனான்னு பார்க்கும். அந்த புத்தி உள்ள கன்னிகள் 5 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த 5ங்கிறது புதிய சிருஷ்டியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த கோதுமை சேமித்து வைத்தது எதை அடையாளப்படுத்தும்? கோதுமை சபையினுடைய பிள்ளைகள் 1,44,000 பேரை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லப்படுது. வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனம் 12. தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். தூச்சு கூடைங்கிறது என்னன்னா அந்த ஒரு கம்பு மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு தூச்சு கூடைன்னா கம்பு மாதிரி ஒரு கூடை இருக்கும். அதில் எடுத்து புடைக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தோம். புடைக்கும் போச்சில் பார்த்தீங்கன்னா அதில் தூசி இல்லாமல் வெளியே போயிடும். அதுக்கு கோதுமை மனையை எடுத்து என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவர் சேமிச்சு வைப்பான்னு சொல்லப்படுது. தூச்சுக்கூட அவர் கையில் இருக்குது. அதான் தூச்சுறது எடுத்து தூசிவாங்க. பதரெல்லாம் இருந்தது காய்ச்சல் போயிடும். அவர் தமது களத்திலே நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சித்து சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார். அப்போ தூச்சுக்கூடையில் எடுத்து ஊற்றும் போச்சில் பார்த்தீங்கன்னா அந்த கூடையில் அந்த தானியம் சேமிச்சிக்கப்படும். ஆனால் பதர் காற்றுல பறந்துடுங்க. பதரெல்லாம் சேர்த்து எரிப்பார்னு பார்க்கும். பதருங்கிறது 2ஆம் மரணத்துக்குள்ள போகிறவங்க. அந்த தானியங்கிற விஷயம் யாருன்னா சபை வகுப்பாரை அடையாளப்படுத்தும். அவங்க சேமித்து வர்ற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ சபைக்குள்ளே 2 விஷயந்தான் 2 பேரை தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது கோதுமை மனையை கலெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பதரை சுட்டரிக்கிறதுன்னு பார்க்கும். அப்போ சபைக்குள்ளே சபையும் திரள் கூட்டம் இருக்குது. சபைக்குள்ளே வந்தவங்களில் பார்த்துக்கிட்டு என்னென்னா அதன்படி சத்தியத்தின்படி ஜீவிக்காங்க, பதரா மாதிரி அங்கே எரிக்கப்பட்டு போவார்கள்ங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களை கோதுமலையை பார்த்தாச்சு. அது 1,44,000 பேர் அடையாளப்படுத்துன்னு பார்த்தோம். இப்போ 7 காலங்கள் 7 சபை காலத்தை அடையாளப்படுத்துது. அது தானியத்தை சேமிக்க உரிய காலமாக இருக்குன்னு பார்க்கும். 7 சபையின் காலங்களில் சபையில் மக்களை ஏன் பாதுகாக்க வேண்டுங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 7 சபையின் காலங்கள் சொல்கிற பொழுது இல்லை, அது எப்படிங்கிறான விஷயத்தை பார்க்க போகிறோம். வானவெளியின் 7 நிறங்களை 7 சபையின் காலத்துக்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோன்னு பார்க்கும். அப்போ அதை பார்த்து முடிச்சிருக்கோம். அது ஒவ்வொரு காலத்துக்கும் 290ங்கிற ஒரு நாள் கணக்கை போட்டு முடிச்சிருப்போம் பார்ப்போம். அப்போவும் பார்த்து முடிச்சிருக்கோம். அதே மாதிரி நிழலான சம்பவம் ஏதாட்டி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அது ஒரு விஷயம் எடுத்திருக்காருன்னு பார்க்கும். பேழையில் அந்த அழிவு அதாவது 1ஆம் உலகத்தில் அழிக்கிறதுக்கு முன்னாடி ஜீவ மிருகங்களையும் அதுக்கப்புறம் பறவைகளையும் தேர்ந்தெடுக்கிறாரு. நோவாவினுடைய ஃபேமிலியை தேர்ந்தெடுத்து பேழைக்குள்ளே போகிறாங்க. பேழைக்குள்ளே போனதுக்கப்புறம் 7 நாள் வெயிட் பண்ணுறாங்க. 7ஆவது நாள் கதவு அடைக்கப்படுது. அதுக்கப்புறம் ஒரு அழிவு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த பேழைக்குள்ளே போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா சபையே இது அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். 7 காலங்கள் 7 சபை காலங்களை அதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனம், அதுக்கப்புறம் 13லேருந்து 16 வசனம் வரை படிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 7 வசனங்கள் 8 முதல் 11 வரை மற்றும் 13 முதல் 16 வரை. தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. வானத்தின் மதுகு பார்த்தீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தில்
தேவ நோவா கட்டளையிட்டபடி சுத்தமான மிருகங்களிலும் சுத்தம் இல்லாத மிருகங்களிலும் ஊரும் பிராணிகளும் எல்லாவற்றிலையும் ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடியாக நோவா பேழையிலும் பிரவேசிக்கப்பட்டது. 7 நாள் சென்ற பொன் பூமியின் மேல் ஜலப்பிரளயம் வந்ததுன்னு சொல்லிருப்போம். அப்போ வந்துட்டு மிருகம் பறவைகள் வந்துட்டு ஆணும் பெண்ணுமாக என்ன செய்தது அங்கே வந்துச்சுன்னு பார்க்கும். சுத்தம் இல்லாதது சுத்தம் உள்ளது என்ன செய்யுது அங்கே வந்ததுங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு பேழைன்னா சபைக்குள்ளே வராங்க. சபைக்குள்ளே வந்துட்டு நல்லாரும் பொல்லாரும் என்ன செய்கிறாங்க சபைக்குள்ளே வராங்கன்னு பார்க்கும். அதாவது துன்மார்க்கமான ஜீவியம் பண்ணவங்களும் சபைக்குள்ளே தான் வந்து மனம் திரும்பி சபைக்குள்ளே தான் வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கமானவர்கள் பக்தி உள்ளவர்களை தேவன் வேறு பிரிக்கிறான்னு போல அவங்களே வேறு பிரித்து என்ன செய்கிறாரு சத்தியத்தில் கொண்டு வரான்னு பார்க்கும். அதே மாதிரி இடையிற கல்லையும் தவறுற மூளைக்கல்லையும் சீயோனில் வச்சுக்கிறேன் விசுவாசிக்கிற பதறான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பாம்பு அது ஊரும் பிராணிகள் எல்லாமே என்ன செய்யுது பேழைக்குள்ளே இருந்துச்சுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சபைக்குள்ளே யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதாவது 2ஆம் மரணத்துக்குள்ள அருவருப்பான ஒரு மிருகங்களான இருக்கும் வருவாங்க. அதாவது 2ஆம் மரணத்துக்குள்ள போகிறவங்களும் என்ன செய்வாங்க சபைக்குள்ளே தான் வருவாங்க. அவங்க வந்துட்டு நல்லபடியாக ஜீவிச்சா என்ன செய்யலாம் சபை வகுப்பாக மாறலாம். அப்படி சபைக்குள்ளே வந்துட்டு பாவம் செய்கிறவங்க 2ஆம் மரணத்துக்குள்ளே போவாங்கிற விஷயம் சொல்லப்படுது. 7 நாள் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா சபையில் அதை பேழைக்குள்ளே வர்ற விஷயத்தை அடையாளப்படுத்து. அது 7 சபையின் காலத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். பேழைங்கிறது விசுவாச கப்பலை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது விசுவாச ஜீவியத்தை அடையாளப்படுத்தும். அதுக்குள்ளே வர்ற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நோவாக்கு 600 வயதாக இருக்கும்போது 2ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே அந்நாளில் மகா ஆழத்து மூச்சுக்கள் எல்லாம் பிளந்தது, வானத்து மகதெல்லாம் திறந்ததுன்னு இருக்கு. அப்போ ஜலத்தினால் அவ்வளோ அழிக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ முதலாம் உலகம் வந்து ஜலத்தினால் அழிக்கப்படுறாரு. வானத்துலேருந்து ஊச்சுக்கண் திறக்குது, கீழேருந்து மதடுகளாம் திறந்து நினைச்சது தண்ணீர் ஊச்சுண்டு ஜலப்பிரயத்தினம் அழிக்கிறான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போது நோவாவுக்கு 600 வயதாக இருக்கும்போது நோவா யார் மண்ணால் அதாவது ஆதாமின் புத்திரன் பார்க்கும். அது ஆதி புத்திரன் ஆதாம் பார்க்கும். ஆதாம் எதனால் உண்டாக்கப்பட்டான்னா மண்ணினால் உண்டாக்கப்பட்டான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நோவாவுக்கு 600 வயதாக இருந்தபோது 600 வயதாக இருக்கும்போது 600 வயது ஃபுல்ஃபில் ஆகி 601 ஸ்டார்ட் ஆகும்போது தான் அந்த பூமியில் அந்த டைமில் வந்து ஜலப்பிரயம் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நோவாவுக்கு 600 வயது. அதாவது நோவா வந்துட்டு 10வது தலைமுறைன்னு பார்க்கும். 10வது அப்படின்னா பெருக்கல் 600 பெருக்கல் 10ன்னு பார்க்கும். இது போட்டிங்கன்னா வந்துட்டு 6000ன்னு பார்க்கும். இது 6000 ஒரு வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நோவா யாருக்கு நிலாட்டம் இருக்கான்னு தான் பூமிக்கு ஒரு நிலாட்டமாக இருக்கான்னு பார்க்கும். நோவா என்ன மண்ணான மனுஷனை அடையாளப்படுத்து, அது பூமியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 10ங்கிறது எதை அடையாளப்படுத்துன்னா உலகத்தை ஒரு நம்பரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவன் 10ங்கிற விஷயம்னா உலக நம்பர்னு சொல்லப்படுது. 10ங்கிறது 10 கற்பனை எதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ 10ங்கிறத விஷயம்னா 10ங்கிறது உலகத்தின் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எதை அடிப்படையில் சொல்லப்படுதுங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 கற்பனை ஏன் கொடுக்கப்பட்டாருன்னு சொல்லி கொடுக்கப்பட்டதுக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கத்துக்குள்ளே என்ன போயிடலான்னு பார்க்கும். நமது கை விரல் பார்த்திங்கன்னா 10 இருக்கும், கால் விரலில் பார்த்திங்கன்னா 10 விரல் இருக்குன்னு பார்க்கும். இந்த கையில் 10 விரல் இல்லைன்னு வைங்களேன் நம்மளால் எந்த பொருளையும் எடுக்க முடியாது, நம்ம வந்துட்டு எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு பார்க்கும். அப்போ இந்த சரீரத்துக்கு நினச்சது இந்த கையில் 10 விரல் அவசியமாக இருக்குன்னு பார்க்கும். இந்த 10 விரல் இருந்தால் தான் நான் வேலை செய்ய முடியும், சாப்பிட முடியும், எல்லாம் செய்கிறதுக்கு அந்த விரல் இந்த கை விரல் அவசியமாக இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால் விரல் 10 இருக்குன்னு வைங்களேன், 10 இருக்குது. அந்த 10 இல்லாட்டுன்னு வைங்களேன் நம்மளால் சரியாக ஓட முடியாது. என்ன செய்யணும்னா சின்ன பிள்ளை மாதிரி லேசாக தான் அடி எடுத்து வைக்க முடியும்னு வழியாக நம்மளால் வந்துட்டு சரியாக வந்துட்டு ஓடையோ இருக்க முடியாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த சரீரத்தை வந்துக்கிட்டு இந்த காலை வந்துட்டு இந்த 10 விரலுக்கு தான் நினச்சது பார்த்திங்கன்னா க்ரிப் பண்ணி அதை நினச்சது பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த 10 விரலில் வந்துட்டு இருக்குன்னு பார்க்க. அந்த 10 விரல் இல்லைன்னா நம்மளால் ஒழுங்காக ஸ்பீடாக நடக்க முடியாது, ஸ்பீடாக ஓட முடியாது, தன்னுடைய காரியங்களை வந்துட்டு என்ன செய்ய முடியாது, சரளமாக செய்ய முடியாதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த பாடியை வந்து நிலை நிற்கிற அந்த காலில் வந்துக்கிட்டு அந்த காலை வந்துக்கிட்டு அந்த காலை வந்துக்கிட்டு அடி எடுத்து வைக்கவும் அதுக்கப்புறம் நடக்கவும் பேர் உதவியாக இருக்கிறதுக்கு என்னென்னா அந்த 10 விரல் தான் பார்க்கும். அப்போ கால் விரல் 10 எதை அடையாளப்படுத்துன்னா நடக்கையை அடையாளப்படுத்துது. கை 10 விரலில் எதை அடையாளப்படுத்துன்னா கிரியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் ஒரு 10 ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த வந்துட்டு 600 வயதுன்றது நோவாக்கு 600 வயதுங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு வரைய அந்த 6000 வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த 10ஆம் தலைமுறை எதை அடையாளப்படுத்துன்னா 10 கை விரல் கால் விரல் அடையாளப்படுத்து. இது வந்து
கிரியை நடக்கைன்னு பார்க்கும். இந்த பூமிக்கு தேவன் சேர்ந்து அந்த கிரியையும் அந்த நடக்கையும் வந்தது முடிவுக்கு வருதுன்னு பார்க்கும். ஆதாமினுடைய சந்ததியுடைய கிரியை நடக்கை வந்துட்டு ஒரு முடிவுக்கு வர விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நோவாவுக்கு 600 வயது, நோவா 10ஆம் தலைமுறை. அப்போ பெருக்கல் பண்ணி பார்த்தீங்கன்னா 6வது வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு ஒரு நிழலான சம்பவம் என்ன வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 6000 வருஷத்தில் தான் இங்கே உலகம் ஒரு அழியுங்கிறான விஷயத்த இங்கே வந்துட்டு ஒரு நிழலான சம்பவத்தில் மறைச்சி வச்சுருக்கான்னு பார்க்கும். அப்போ நோவா வந்துக்கிட்டு நீதிமான் பார்க்கும். அந்த நீதிமானை கொண்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பேழையை வந்து ஆயத்தப்படுத்தி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த ஆயத்தப்படுத்தி அடிச்சிடாரு. ஜீவ மிருகம் பறவைகள் எல்லாத்தையும் கொண்டு வராரு, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறான்னு பார்க்கும். அதை மாதிரி நீதிமானை எழுப்பி தேவனுடைய சபையை ஸ்தாபித்து அதை மக்களெல்லாம் கொண்டு வந்து பாதுகாத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூமியை ஒரு முடிவுக்குள்ளே கொண்டு வர விஷயத்தை வந்து அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். 13. கழுகுகளும் திறவுண்டன. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகளுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு 7 நாள் சென்ற பொண்ணு வந்துட்டு அங்கே ஜலப்பிரயம் வந்ததுங்கிற விஷயம் சொல்லப்படுது. அங்கே வந்துட்டு 7 நாள் வந்துக்கிட்டு அந்த ஜீவ மிருகங்கள் பறவைகள் எல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் அடைக்கப்பட்டதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இதில் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அது 7 நாள் வந்துக்கிட்டு அழைப்பு, அதாவது பேழைக்குள்ளே வர்ற ஒரு அழைப்பு, அந்த மிருகங்கள் பறவைகளுக்கு அழைப்பு கொடுக்கப்படுது. அது எல்லாம் உள்ளே வருது. உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு அங்கே தேவன் வந்து அடைக்கிறான்னு பார்க்கும். அடைக்கிறார், வேலை கதவை அடைக்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு 7 சபையின் காலத்தில் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே சபையில் ஜனங்கள் உள்ள அனுமதிச்சு புத்ததுக்கப்புறம் 7ஆம் நாளில் வந்து நிறைவடைய போது 7ஆம் சபை காலம் நிறைவடையும் போச்சுல கர்த்தர் வந்து அடைக்கிறார். கதவை அடைக்கிறாருன்னா இங்கே வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சபையின் காலம் வந்துக்கிட்டு முடிவடையது போவதும் பார்க்கும். அதனால இயேசு கிறிஸ்து வந்து புத்தி உள்ள ஸ்திரீகளை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் கதவு அடைக்கப்படுறதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கப்போ இங்கே என்னென்னா அதாவது சபையினுடைய செலெக்ஷன் இங்கே முடிந்த போகிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ எல்லா ஜீவ மிருகங்களும் உள்ள வருதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லப்படுது. நோவாவினுடைய ஃபேமிலி வந்து 8 பேர்ன்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது. மனிதர்கள் 8 பேர், மற்றபடி ஜீவ தந்துக்கள் வந்து அநேக பேருங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த 8 மனிதரை யாரை அடையாளப்படுத்துகிற பார்த்தீங்கன்னா அது மேய்ப்பர்களை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். சபையை வழிநடத்துகிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும், தேவன் கொடுத்ததான ஒரு ஆளுகையை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 8ங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட தேவன் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா பிள்ளைகள், அதாவது ஆண் பிள்ளைகள் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்படுறது. விருத்த சேதனம்னா உடன்படிக்கை அடையாளப்படுத்துகிற விதமாக அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8ங்கிறது உடன்படிக்கை, விருத்த சேதனம் உடன்படிக்கை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஆபிரகாம் கொடுத்ததான உடன்படிக்கை அடையாளம் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் அந்த உடன்படிக்கை அடையாளம்னா ஞானஸ்நானத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா அந்த 8 பேர் என்ன மனுஷர்கள் பார்க்கும். அந்த மனுஷர்களை யார் சாயலாக உண்டாக்கப்பட்டார்னா தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டார்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ தேவன் போல அப்படின்னு பார்க்கும். தேவ புத்திரங்கிறான ஒரு கேட்டகரியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுதான் என்ன சொன்னால் அந்த பேழைக்குள்ளே வர்றவங்க எப்படியா மாறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேய்ப்பர் சத்தம் கேட்டு எப்படி மாறுறாங்க பார்த்தீங்கன்னா தேவன் போல ஒரு மாறுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 8ங்கிறது விருத்த உடன்படிக்கை, அதாவது ஞானசாந்த உடன்படிக்கையில் அதாவது உடன்படிக்கை செய்த அந்த தேவனுடைய பிள்ளை அடையாளப்படுத்து. இவங்க தான் எங்கே வர முடியும் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா பேழைக்குள்ளே வர முடியுங்கிறதான ஒரு நிலான சம்பவத்தை தான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த 8 பேர் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த பேழைக்குள்ள மிருகங்களை வழி நடத்துகிற விதமும் அந்த பேழைக்குள்ள இருக்கிற மிருகங்கள் பறவைகளுக்கு என்ன செய்ய தானியங்கள் கொடுத்தாங்க என்று சொல்லப்பட்டு பார்க்கும். நோவாவை சேர்த்த 8 பேரும் பார்க்கும். நோவாவை தள்ளி அங்கே 7 பேருங்கான விஷயம் சொல்லப்படுது. இது வந்துட்டு எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 7ங்கிற அதாவது நோவாவினுடைய கண்ட்ரோலில் தான் இந்த 7 பேர் இருக்காங்கன்னு பார்க்கும். மனைவி, அவங்களுடைய பிள்ளைகள், அதுக்கப்புறம் அவங்க
அவர் மர்மங்கள் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். நோவா கொண்டு பேழை கட்டுறான்னு பார்க்கும். அப்போ நோவா யாருக்கு நிலாட்டமாக இருக்காங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலாட்டமாக இருக்காங்க. நோவாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்ச மனைவி, பிள்ளைகள், மருமகள் யாரை அடையாளப்படுத்தினா அந்த ஏழுடைய சபையினுடைய தூதர்களை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அந்த காலத்தில் இருக்கும் போச்சுல ஒவ்வொருத்தரையும் தேவன் எழுப்பி தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கு தேவன் தீர்மானித்த மனிதர்களை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்துக்கிட்டு மறைக்கப்பட்ட ஒரு உண்மைன்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நோவா ஆண் மக்கள் 4, பெண் மக்கள் அது 4 பேருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதை எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா சபை வகுப்பாரில் அதை ஸ்திரீகளும் புருஷர்களும் இருப்பார்களுங்கிற விஷயத்தை தான் இங்கே சொல்ல அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஜாதியான பறவைகள், மிருகங்கள் எல்லாம் வந்ததுன்னு சொல்லி இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா ஜாதி மனுஷர்களும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சபை சத்தியத்துக்குள்ள வருவான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இங்கே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் இல்லை, கிறிஸ்துக்கள் எல்லாரும் ஒன்று சொல்லப்பட்டது போல அப்போ என்ன கிறிஸ்துக்கள் எல்லாருக்கும் சத்தியம் போதிக்கப்பட்டு சபைக்குள்ள உள்ள வர்ற விஷயத்தை இதை அடையாளப்படுத்த விதமாக இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார வருங்காலத்திலே நடக்குங்கிற விஷயத்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 26-30 வசனங்கள் படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 17 வசனங்கள் 26 முதல் 30 வரை. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரருடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாட்கள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழைத்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அது மனுஷகுமார வரும்போது எப்படி நடக்கும் சொல்லப்படுது. அவங்க இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி சொல்லப்படுன்னு பார்க்கும். நோவா காலத்தில் நடக்கும் பார்த்தீங்கன்னா பெருமழை வந்துச்சு, வீடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு அடிச்சது, மூழ்கடிக்கப்பட்டதுங்கிற சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் இல்லாத இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்குன்னா பேரழிவு, ஜலத்தினால அங்கே பேரழிவு நடக்கும் பார்க்கும். அப்போது மழை பெஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா வீடுகள் முங்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். போன தடவை வெள்ளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகளெல்லாம் மூழ்கடிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். இது இந்தியா தேசம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் எங்குமே இந்த சம்பவம் நடக்கு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலைவனத்திலே அடித்தது அரபு கண்டியில் பாலைவனத்திலே மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பார்க்கும். உலகமெங்கு ஜலப்பிரயம் மழையினால் அடிச்சிடாது, இந்த ஜலப்பிரயம் வந்து அடிச்சிடாது மூழ்கடித்து அடிச்சது சம்பித்து போகிற விஷயத்தை ஏற்படுத்துன்னு பார்க்கணும். எப்படின்னா இயேசுனுடைய 2ஆம் வரகு இது ஒரு இண்டிகேஷன், இதுனா இதெல்லாம் ஒரு அறிகுறியாக இருக்குன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு லோத்து குறித்து சொல்கிறாரு. லோத்து வந்துக்கிட்டு அனுப்பிச்சு சோதம் குமாரத்தை விட்டு வெளியே போச்சு பார்த்தீங்கன்னா அக்கினியும் கந்தகத்தினால் அழிக்காருன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லோத்து காலத்தில் நடந்த போல நடக்கும்னு சொல்கிறார், மனுஷகுமார் வருங்காலத்தில் நடக்கும்னு சொல்லி சொல்கிறாருன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரஷ்யா உக்ரைன் அங்கிற விஷயம் எங்கன்னா அக்கினி கந்தகம் வானத்துலேருந்து ராக்கெட் ஏவுதல் மூலமாக அடிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடித்து ஒரு கூட்ட ஜனம் அடிக்கப்படுதுன்னு பார்க்கும். அப்போ சோதமு குமார் பட்டணம் ஒரு இடத்துல தான் அங்கே அழிவு சம்பவிச்சதுன்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி உலகத்தில் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி அழிவு நடக்கும்னு பார்க்கும். அதே மாதிரி இஸ்ரேல் அந்த காசா பகுதியில் அந்த சண்டே அந்த நடக்கிற விஷயத்தை அடையாளப்படுது. அங்கே வந்து ஏவுதன் தாக்குதல் இன்றைக்கி என்ன செய்ய நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கும். இந்த கடைசி காலத்தில் ஒரு சைடு அக்னியும் கந்தமுனால அங்கே வானத்துலேருந்து இங்கேருந்து மாறி இருந்துச்சு விழுந்து அங்கே அடிக்கப்படுது. ஒரு இடத்துல ஜலப்பிரயத்தினால அழிக்கப்படும். இது ஒரே டைமில் நடக்கிற நிகழ்வு. இந்த 2 நிகழ்வும் ஒரு இண்டிகேஷன். ஏன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து கூட்டிகிட்டு போகிற விஷயத்துக்கு இது ஒரு நிழலான சம்பவமாக அங்கே ஒரு நடக்கிற சம்பவம் சொல்லப்படுது. இந்த டைமில் ஒரு இடத்துல அழிவு நடந்துகிட்டு இருக்கும், ஆனாலும் நினச்சிறாங்க பெண் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ திருமண வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும். அதாவது என்னன்னா பெண் கொடுத்து புசித்து பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. திருமண காட்சி எடுத்து குடும்பமாக வாழ்ந்து கொண்ட ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்திட்டு இருக்கும் பார்க்கும். இந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்க இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும். இதெல்லாம் என்ன ஒரு இண்டிகேஷன் பார்க்கும். ஜலப்பிரயம் வந்து மழை வந்து பெருமழை வந்து ஜனங்களை அழிக்கிறது, யுத்தங்கள் செய்திகள் கேட்குறது எல்லாமே இது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு வரத ஒரு இண்டிகேஷன்னா அது ஒரு ஆயத்தப்பட்ட ஒரு வேலையை இருக்கிற விஷயத்தை காட்டுன்னு பார்க்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேழை எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா விசுவாச கப்பல் அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:19. தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 1 வசனம் 19. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். பேழை எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா விசுவாச கப்பலை எதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குது. நல் மனசாட்சியின் இந்த நல் மனசாட்சின்னு சிலர் தள்ளி விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். அந்த விசுவாச கப்பல் எதை அடையாளப்படுத்த நல் மனசாட்சியை அடையாளப்படுத்தி பார்க்கும். நல் மனசாட்சின்னா நல்ல மனசாட்சியோட ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்ப்பிடிந்து ஞானஸ்தானம் எடுத்து சபை அங்கத்தனம் மாற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து சபையில் சேர்த்துக்கொள்ள அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ சபையில் சேர்த்துக்கொள்கிற விஷயம் எதுனா மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டாருன்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பேழைங்கிறது விசுவாச மார்க்கத்தாரையும் அதே வீட்டாரையும் வந்து அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேழை கட்ட தீர்மானித்த காலம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லமுச்சில் அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷமே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சீர்கெட்டா இருக்குன்னு பார்க்கும் அந்த பூமி. அப்போ வந்துட்டு அவன் இருக்க போகிற 120 வருஷம்னு சொல்லிட்டாரு. அப்போ பூமி அழிக்க தீர்மானிக்கப்பட்ட காலப்பகுதி என்னென்னா அந்த 120 வருஷம் பார்க்கும். அப்போ வந்து தான் தேவன் உச்சு நோக்குறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து நோவாவை சந்தித்து இந்த பேழை கட்டுற வருஷம் பார்த்தீங்கன்னா நோவாவின் 600ஆம் வயதில் நோவாவின் வந்துட்டு 500ஆம் வயதில் தேவன் சந்தித்து இந்த பேழையை கட்டுற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் 600 அப்போ 600 வயது ஃபினிஷிங் ஆகி அப்புறம் 601ஆவது ஸ்டார்ட் ஆகும்ல அங்கே ஜலப்புரை வந்து அழிக்கிற விஷயத்தை அழிக்குது சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது எதை அடையாளப்படுத்துன்னு விதமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பூமி அழிக்கிற தீர்மானிக்கப்பட்டது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் 120 வருஷம்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு நோவாவை சந்திக்கும் மூச்சில் வந்தீங்கன்னா அவனுடைய 500ஆம் வயதில் சந்திக்கிறாரு. அந்த பேழையில் கட்டுற வருஷம் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் அடிச்சுட்டாங்க. அந்த பேழை கட்டுற ஒரு விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த கட்டுமான பணி வந்து 100 வருஷம் சொல்லி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது வந்துட்டு இது எதை அடையாளப்படுத்துறது விதமாக இருக்குங்கிறான விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 100 வருஷங்கிறான விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா சபையை கட்ட தீர்மானித்த விஷயம் பார்த்தீங்கன்னா 120 வருஷம் சொல்லி சொல்கிறார்ல அது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரான்சம் ஈடுபலி கொடுத்ததுக்கு அப்புறம் சபையரை எல்லாம் ஒருமித்து அந்த மேல் வீட்டில் இருந்தது பார்த்தீங்கன்னா 120 பேர் பார்க்கும். அந்த 120 பேரை கூட தான் சபை பின்னாடி ஸ்தாபிக்கப்பட்டதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எப்படி வந்துட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் அதுக்கப்புறம் நோவாட்டை சந்தித்து அங்கே வந்து பேழை கட்டுற ஒரு விஷயத்த பண்ணான்னு பார்க்கும். அதே மாதிரி இந்த 120 பேரை கொண்டு வந்து தான் பின்னாட்களில் சபைங்கிறான விஷயத்த அங்கே ஸ்தாபிக்கப்படுது பின்னாட்களில் ஸ்தாபிக்கப்படுதுன்னு பார்க்கும். அப்போது 100ஆவது வயசில் 100ங்கிறது எதை அடையாளப்படுத்துனா வந்து அவனுடைய 100ஆவது வயதில் ஈசாக்கு பிறந்த ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 100ங்கிறது வந்துட்டு பர்ஃபெக்டை அடையாளப்படுத்துது, பரிபூர்ணத்தை அடையாளப்படுத்துது. ஒரு எக்ஸாமில் மார்க் என்ன சொல்லுவாங்க 100க்கு 100 பார்க்கும். 100ங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 100% எது சொல்லுவாங்கன்னா 100க்கு தான் போடுவாங்க, அதான் % சொல்லுவாங்க. 100க்கு இத்தனை % சொல்லுவாங்களா அது 100ங்கிற விஷயம். 100ங்கிறது ஒரு பரிபூர்ணத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 100ங்கிற விஷயம்னா ஈசாக்கு பிறந்த ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. அதுமாதிரி ஈசாக்கு போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகள்னு சொல்லி சொல்லப்படுது. கலாத்தியர் 4:28 அங்கே சொல்லப்பட்டு பார்க்கும். விசுவாசங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிரகாமை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்து விசுவாசத்துக்கு பிறந்த ஈசாக்கை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் 100ங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அது ஈசாக்கு யார் வாக்குத்தத்தம் பிள்ளையாகி சபை வகுப்பாரை அடையாளப்படுத்துது. விசுவாசங்கிறது அபிரகாமை அடையாளப்படுத்துது. ஒரு பரிபூர்ணத்தை ஒரு அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். அந்த 100ங்கிற விஷயம் 120ங்கிற விஷயத்தை படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 13 to 15 வசனங்களை படிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 1 வசனங்கள் 13 முதல் 15 வரை. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலோமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 120
அதாவது இந்த ஜலப்பிரயத்தனம் அழிக்கும் போச்சில் அவர் தீர்மானத்தை வந்து 100, அவர் அந்த மனிதன் இருக்க போகிற வருஷம் 120 தானேன்னு சொல்லி அவங்க 120 வருஷத்தை அங்கே நிர்ணயம் பண்ணுறாருன்னு சொல்லப்படுது அழிவு குறித்து. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 120 பேரை குறித்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவரில் கொடுத்து பேழை கட்டுற விஷயத்தை இங்கே சொல்லப்படும். பேழையாகி சபையை கட்டுற விஷயத்தை இங்கே ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு 120க்குள்ளே தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா 100 வருஷம் பேழையை கட்டி அதுக்கப்புறம் ஜனங்களில் அந்த நோவாவுடைய ஃபேமிலியும் மிருகங்கள் பாதுகாக்கப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி இங்கே 120 பேருக்கு வச்சு இங்கே சபைங்கிறான விசுவாச கப்பலை வந்து ஆயத்தப்படுத்தி சபை வகுப்பாரை என்ன சொல்கிறாங்க நல்லவரையும் பொல்லவரையும் கூட்டு வந்து சபையாரை மாத்திர விஷயத்தை அடையாளப்படுத்துது. இவர்களை கொண்டு எடுத்துறாரு சபை அங்கமாக 144,000 பேரை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குது. இது எது வரைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது 1ஆம் சபை காலத்தில் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி 7 சபை காலத்தில் தான் இங்கே நிறைவேற விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 காலங்கள்ங்கிற விஷயம் இருக்குது. அந்த வந்துட்டு நம்ம வந்துட்டு முதல் 7 காலங்கள் 7 சபைங்கிறத நிழலான நோவாவின் பேழையை குறித்து நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னொன்று வந்துட்டு இந்த 7 சபையும் வந்துட்டு அந்த 7 நாளுங்கிறது 7 சபையும் காலம் சொல்லி நம்ம ஒரு நிழலாக வச்சு நம்ம நோவா காரியங்களை பார்த்தோம். அது வந்துட்டு அந்த 7ங்கிறது விஷயம் வந்துட்டு 7 காலங்களை அடையாளப்படுற விதமாக இருக்குது கிராண விஷயத்தை ஒரு நிழலான சம்பவத்தை பார்க்க போகிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 16, 17 படிக்க போகிறோம். அது 25, 34 வசனங்கள் படிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் அதிகாரம் 4 வசனங்கள் 16, 17, 25 மற்றும் 34. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாய் இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நர ஜீவன்கள் அறியும்படிக்கு காவலவர்களின் தீர்ப்பினால் அந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். அந்த நாட்கள் சென்ற பின்பு நெபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானெடுத்து ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை குறித்து இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இந்த பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர் கையில் தான் யாரை ஒப்பு கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். தானியேல் போன்ற அறிவாளி அவருக்கு கீழே தான் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேபுகாத் நேச்சரை அந்த ராஜ்யத்தை கவிழ்த்து மேதிய பெர்சியா ராஜ்யம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மேதிய பெர்சியா ராஜ்யத்தில் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆலயம் கட்டப்படுது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க சுய தேசத்தில் போகிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்கிறாருன்னா பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத் என்னோட ஊழியக்காரன்னு சொல்லி சொல்கிறாரு. அவனுக்கு முன்பாக கையோ காலையோ நீட்டக்கூடாது, அவனுக்கு விரோதமாக எதுவும் பேசக்கூடாது, அவனுக்குள்ளே நினச்சது அடிமையாக இருக்கணுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேபுகாத்சர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா பெருமையினால் விழுந்து போய் நினச்சிடாரு. அவர் வந்து மிருகம் போல் ஆகிறாரு. 7 காலங்களும் நினச்சிடா பார்த்தீங்கன்னா மிருகம் போல் இருக்கிறார். 7 காலம் கழிஞ்சதுக்கப்புறம் நினச்சிடாரு மனுஷனாக மாறுறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆளுகை பண்ணுறான்னு பார்க்கும். அப்போ இந்த பாபிலோன் எதை அடையாளப்படுத்துனா பாபிலோன் வந்து போப்பு மார்க்கத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ கிபி வந்துக்கிட்டு 313க்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஆளுகை எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வழிவாசல் திறக்கப்பட்டு ரோம கிறிஸ்தவர்கள் சொல்லி அழைக்கப்பட்டு ரோம கீழே இருக்கான்னு பார்க்கும். இப்போ இவங்க மூலமாக நல்லா டெவலப் ஆகி வருது. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரோம கிறிஸ்தவத்துக்குள்ளே விக்கிராரந்தையும் உலகம் இங்கே வர்றதுனால அங்கேருந்து ஜனங்களை வேறு பிரித்து புரோட்டஸ்டன்ட் அவைக்கு வெளியே வர்றாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து உண்மை கிறிஸ்தவர்கள் மாறி அப்புறம் சபைகள் வந்து பின்னாடி வந்துட்டு அப்படி பிரிஞ்சு வந்து அதுக்கு உண்மை சத்தியங்கள் வெளிவருதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அங்கே தான் நினச்சிடாது பார்த்தீங்கன்னா சபை வகுப்பார தேவன் தேர்ந்தெடுத்து நினச்சிடாது 1,40,000 பேர் அந்த ஆயத்தப்படுத்துகிறான்னு பார்க்கும். இன்றைக்கி நேபுகாத்ன்ற ஆளுகை இருக்குது. நேபுகாத்தின் ஆளுகை இருக்கும்போது அவர் நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் நேபுகாத் வந்து விழுந்து மிருகம் போல ஆறான்னு பார்க்கும்.
மிருகம்ங்கிற விஷயம் தான் காரியம் அறியாத மூடனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ போப்பு மாறதுக்கு என்ன ஆச்சுறது, காரியம் அறியாத ஒரு மூடம் போல் ஆகிறது. அது எது வரைக்கும் ஆகிருதுன்னு பார்த்தீங்கன்னா 7 காலங்கள் 7 சபை காலங்கள் வரைக்கும் என்ன ஆகிருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காரியம் அறியாத ஒரு மூடம் போல் அங்கே மாறிதான் பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 7 காலங்கள் சென்றதுக்கப்புறம் அவங்களுக்கு புத்தி தெளிவு வருது. தெளிவுனா ராஜ்யத்தில் என்ன செய்யாது தெளிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு சத்தியம் அங்கே கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதான் இங்கே சொல்லப்படுது 16ஆம் அதிகாரத்தில், அவனுடைய இருதயம் மனுஷன் இருதயம் இல்லாமல் மாறும்படி அவன் மிருகத்தின் இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போட்டது. மனுஷன் இருதயங்கிறனா மனுஷன் எப்படி படைக்கப்பட்டனா தேவன் போலும் தேவன் சாயல் படி படைக்கப்பட்டிருக்கான். இப்போ தேவ சாயல் யார்கிட்ட இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த போப்பு மார்க்கத்திட்ட அந்த அமைப்புக்கு இல்லாதனால அது மிருகம் காரியம் அறியாத ஒரு மூடனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். நம்ம அதை கூட நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன்னதமானார் மனுஷனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்யும்படி தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனை அதன் மேல் அதிகாரியாக்கிறார் என்று நரஜீவனில் அறியும்படி காலரால தீர்ப்பினாலே இந்த காரியம் பரிசுத்தவான் மொழியினாலே இந்த விசாரணை தீர்மானிக்கப்பட்டது. பரிசுத்தவான் மொழியினாலன்னு அடையாள பாஷையாக சொல்லப்பட்டிருக்கு. அது உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவருக்கு அது கொடுத்து, அவர் சித்தமானவருக்கு யார் கொடுத்தா 1,44,000 பேருக்கு கொடுக்க அவர் என்னது சித்தமாக இருக்கிறன்னு பார்க்கும். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவர்களுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும்படி 7 காலம் உன்னுடைய பேரில் கடந்து போகும். அப்போ இந்த போப்பு மாப்பு அமைப்புகள் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றாங்கன்னா தேவன் 1,44,000 தேவன் தேர்ந்தெடுக்கும்படி என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்கன்னா 7 காலங்களுக்கு கடந்து போகும்படி என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா நீ நினைச்சது மிருகம் போல ஆக வேண்டுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். 25-34 சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த நாளுக்குள்ளே சென்ற பின் பார்த்தீங்கன்னா அந்த 7 காலங்கள் சொல்லணும்னா சபையின் காலங்கள் 7 காலம் சென்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போப்பு மார்க்க பிடியுள்ள அந்த ஜனங்களை தேவன் விடுதலை பண்ணி உண்மையான சத்தியத்தை ராஜ்யத்தில் கொடுக்குறான்னு பார்க்கும். அந்த நாட்டில் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சர் ஆகிய நான் என்னுடைய கண்களை ஏறெடுத்து என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவருக்கு சோத்தரித்து என்றென்றைக்கு ஜீவித்து புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கத்தத்துவமே நித்திய கத்தத்துவம், அவருடைய ராஜரீகமும் தலைமுறையை தலைமை நிற்கின்றது. இதே மாதிரி இருந்துச்சுன்னா போப்பு மார்க்கத்தில் உள்ளவங்களும் அந்த அமைப்பில் உள்ளவங்க என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா தேவன் புகழ்ந்து நாங்கள் தெரியாமல் என்ன செய்ய விக்கிர ஆராதனை பண்ணிட்டோம் அறியாமல் தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அறிஞ்செல்லாம் அவங்க செய்யலை, அறியாமல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுலேருந்து என்ன செய்வாங்க வருவாங்கன்னு பார்க்கும். மிருகங்கிறத என்ன எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அறியாத ஒரு மூடத்தை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குது 4 விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 73 வசனம் 22. நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். நான் காரியம் அறியாத மூடனை போல் இருந்தேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். அப்போ நேபுகாத் நேச்சர் என்ன சொல்லுவா பார்த்தீங்கன்னா நான் மிருகம் போல் இருந்தேன்னு சொன்னால் காரியம் அறியாத மூடனாக இருந்தேன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா காரியம் என்ன பார்த்தீங்கன்னா சத்தியத்தை அறியாத ஒரு மூடனாக இருக்காங்க. என்னென்னா அந்த போப்புமாக அமைப்புள்ளவங்க சத்தியத்தை அறியாதவங்க நினச்சிறாங்க மிருகம் போல் மிருகம் போல்னா காரியம் அறியாத ஒரு மூடனாக இருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிருகம் போல் ஆனேன்னா 7 சபையின் காலத்துலேயும் அவங்க நினச்சிடுவாங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க திருந்துவாங்க அங்கே விஷயத்த தேவன் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ காரியம் அறியாத மூடனுங்கிற விஷயத்த என்னன்னா வேதத்தை அவர் ஆராயணும். அப்போ ஆராயிற விஷயம் அவங்களுக்கு இல்லை, அந்த அமைப்புக்கு இல்லைங்கிற விஷயத்தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 25 வசனம் 2. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதும் ராஜாக்கள் மேன்மை. அப்போ பைபிளில் டைரக்டாகவே எல்லாமே அங்கே சொல்லப்படல, எல்லாமே மறைச்சு இருக்கு. ஆனாலும் சரி அதை ஆராய்வது ராஜாக்கள் மேன்மை. ராஜாக்கள் யார்? 1,40,000 பேர். அவங்க தான் ஆசாரியர்கள் ராஜாக்களை தேர்ந்தெடுத்தார். இவங்க தான் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வேதத்தினுடைய ஆராய்ச்சி பண்ணி எடுத்து அந்த ஜனங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிடாங்க அவங்கள ராஜாக்களாகவும் ஆசிரியர்களை மாற்றலான்னு பார்க்கும். அப்போ எங்கே தான் ஆராயணும்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் தான் ஆராயணும் பார்க்கும். அப்போ வேதத்தில் ஆராய்ஞ்சா தான் அவங்களுக்கு நித்திய ஜீவன்கிறான விஷயம் இருக்குங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்,
அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்போதும் பார்க்கும். அப்போ எங்கேருந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குற வழி எதுக்குள்ள இருக்குன்னா வேதத்துக்குள்ள இருக்குது. அதுதான் வேதம் தான் சொல்லும், எப்படி போனால் நீங்கள் நித்திய ஜீவனத்தை நீங்கள் சுதந்திரத்துக்குள்ளாங்கிறதான ஒரு வழிவாசல் எதுக்குள்ள இருக்குன்னா வேதத்தில் இருக்குது. அதை வந்து ஆராய்ந்து பார்க்கணும். அந்த ஆராய்ந்து பார்த்தா தான் இன்னைக்கு நமக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவனா முடிவில்லா உலகத்துக்கு போகணும்னா அந்த வேத வசனத்தை ஆராய்ந்து அது வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி அதன்படி நம்ம வந்துட்டு நம்ம அதன்படி தொடர்ந்து போனால் தான் நம்ம நினச்ச முடியும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள முடியுங்கிறான விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அறியாத மூடானாக யார் வச்சான்னு பார்த்தீங்கன்னா அந்த சாத்தான் தான் வச்சுருக்கான்னு பார்க்கும். சாத்தான் வந்து என்ன பண்ணிட்டான்னா எல்லாருடைய மனதையும் ஏதோ குருடாகி வச்சுருக்கான்னு பார்க்கும். சிந்திக்க முடியாதபடி கண்ணை குருடாக வச்சது யாருன்னா சாத்தான் வச்சுருக்கான்னு பார்க்கும். போப்பு மார்க்கத்தை என்ன பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா நினைச்சது மனதை குருடாக வைத்திருக்கான்னு பார்க்கும். முதலாவது கற்பனை என்னையின்றி வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம்னு சொல்லி முதலாவது கற்பனை அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. 10 கட்டளை முதலாவது கற்பனை என்னன்னா சிலை வழிபாடு கூடாதுங்கிற விஷயத்த வேதத்தில் இருக்குது. ஆனாலும் எந்த ஃபாதர் சிஸ்டருக்கு தெரியாதுன்னு பார்க்கும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கலான்னு பார்க்கும். ஏன்னா போக்கு மார்க்கத்துக்குள்ள அந்த சாத்தானுங்கிற தவறான ஒரு உபதேசத்தை ஒரு மனுஷனை கள்ளத்திற்கு தரிசி கொண்டு ஒரு மனுஷனை கொண்டு சொல்லியிருக்கு. அதை வந்து மக்கள் நினைச்சுறாங்க அது வந்து காரியமரியா மூடனாக இருக்காங்க. ஏன்னா அதை ஆராய்ந்து பண்ணல, வேதத்துலேருந்து ஆராய்ந்து பண்ணலான்னு பார்க்கும். யாத்திராமத்தை கரெக்டாக அவங்களுக்கு நல்ல கரெக்டாக சொல்லியிருக்கு. முதலாவது கற்பனை என்ன, என்னையின்றி வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், வானத்திலும் பூமியிலும் யாதொரு சுரூபத்தை ஆயிலும் விக்கிரத்தை ஆணையிலும் உண்டு பண்ணி நமஸ்கரிக்க வேண்டாம், அது பொன்னினாலும் வெண்ணினாலும் உண்டாக்க வேண்டாம், மரம் கல் முதலான எதுலையுமே நினைச்சது நீங்கள் வந்துட்டு எனக்கு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம்னு சொல்லி தெளிவாக வேதத்தில் இருக்குது. ஆனால் நினைச்சது அவங்க அவங்க என்னது ஃபாதரோ சிஸ்டரோ பெரிய இருக்காங்க, அவங்களும் நினச்சிடாங்க விக்கிர ஆராதத்துக்குள்ளே இருக்காங்க. ஆனால் பண்ணக்கூடாதுன்னு அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அவங்கள சிந்திக்க முடியாத அளவுக்கு நினச்சிடாங்க மனக்கடை குருடாக இருக்கேன். அதான் வந்து காரியமறியாத மூடனாக இருக்கா. அவங்க வந்துட்டு மிருகம் போல் இருக்காங்க. மிருகத்துக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. அதுக்கு சிந்திக்க தெரியாது, பேச தெரியாது. அதே மாதிரி சிந்திக்க திறன் இல்லாத ஒரு விஷயமா என்ன தெரியாதுன்னா சாத்தான் மாற்றிட்டான்னு சொல்லப்பட்டு பார்க்கும். இந்த மிருகம் கள்ளத்திற்கு தரிசி யாருன்னா சாத்தான் பார்க்கும். இவனை வந்துட்டு தேவன் பிடித்து நினைச்சிடாது அக்னி கடலில் கொண்டு போய் சேர்த்துறான்னு பார்க்கும். இந்த பூமியில் வந்து 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிக்க முச்சல அந்த சாத்தானை பிடிச்சி நினைச்சிடாரு அந்த பாதாளத்தை கெட்டி போடுறாரு. கெட்டி போடுறதுக்கு அப்புறம் தான் நினைச்சிடம் பார்த்தீங்கன்னா அந்த நேபுகாத் நேச்சர் புத்தி தெளிஞ்சு வராருல, அதுக்கப்புறம் நினைச்சிடாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி அந்த சாத்தான் இப்படி உள்ள ஜனங்களை எல்லாம் தேவன் விடுதலையாக்கி என்ன கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் கொண்டு வந்து அந்த வந்து புத்தியை ஒரு தெளிவிக்கிற விதத்தில் அங்கே செய்து வைக்கிறான்னு பார்க்கும். இந்த சாத்தானை பிடித்து கெட்டு போடுறாரு, அங்கே அக்னி கடலில் சென்றடைகிறானுங்கான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த கள்ளத்திற்கு யாருன்னா சாத்தான் தான் பார்க்கும். சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே புகுந்து அவனை தவறான ஒரு உபதேசம் சொல்லி வழிநடத்தி முழு ஜனங்களை ஒரு தவறான விதத்தில் கொண்டு போயிட்டான்னு பார்க்கும். அவனோட முடிவு சுட்டரிக்கிறங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:10 படி. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 20 வசனம் 10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். போதும் பார்க்கும். அப்போ எல்லாரையும் தவறான ஒரு அணுகுமுறையில் கொண்டு போன யாருன்னா சாத்தான் தான். சாத்தான் தான் நினைச்சது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காரியங்களை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே வந்து என்னது தவறான உபதேசம் சொல்லி அவங்கள கெட்டி வச்சுருந்தான்னு பார்க்கும். இப்போ அவனை வந்துக்கிட்டு கெட்டி போடுறதுனால என்ன ஜனங்களுக்கு உண்மையான சத்தியத்தை ராஜ்யத்தில் வந்து கொடுக்குறான்னு பார்க்கும். அப்போ 7 காலங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த மூடத்தனப்பத்திலேருந்து தேவன் வந்துட்டு ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவாருங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கி என்ன படம் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா வானவில்லுங்கிறான விஷயத்தை பார்த்தோம். வானவில்லுங்கிற 2ஆம் பாகத்தில் பார்த்தோம். வானவில்ல 7 நிறங்கள்ங்கிறான விஷயம் பார்த்தோம். 7 நிறங்களுடைய அந்த நிறங்களை வைத்து அதோடைய காலங்களை நம்ம கணிச்சன்னு பார்க்கும். அது 7 நிறங்கள் 7 காலகட்டத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 7 காலகட்டங்கள் 7 சபையின் காலகட்டத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 7 சபை காலம் எங்கே நிழலாக சொல்லப்பட்டிருந்தா அந்த வந்துட்டு நோவாவின் பேழையிலுடைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நோவா வந்துட்டு 7 அந்த பேழையில் 7
நாள் வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு பார்க்கும். அந்த 7 நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் மிருகங்களை உள்ளே போனதுக்கப்புறம் தேவன் கதவை அடித்து ஜலப்பிறை வந்ததுன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ 7 சபையின் காலத்துக்கு அப்புறம் தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சபை உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்கு. அதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பாக அழிக்க மாட்டேங்கிறதான விஷயத்த வானவில்லனோட உடன்படிக்கை பண்ணி ஜீவ மிருகங்களுக்கு பறவைகளுக்கும் சொல்லியிருக்கார். மனு குலத்துக்கு அழிக்க மாட்டேங்கிறான்னு விஷயம் சொல்லியிருக்கார். 7 காலங்கன்னா 7 சபையின் காலத்துக்கு அப்புறம் தான் இந்த பூமிக்கு ஒரு முடிவை உண்டாக்கப்படும் என்று சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ நோவாவின் வந்துட்டு 7 நாளுங்கிறது ஒரு நாள் வந்துட்டு பார்த்திங்க 24 மணி நேரம் பார்க்கும். அது வந்துட்டு ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 24 மணி நேரம் பார்க்கும். ஒரு வாரங்கிறது 7 நாள் அடையாளப்படுத்துது. அப்போ 7 நாளுங்கிற 7 நாளில் பார்த்திங்கன்னா 168 ஹவர்ஸ் டைம் அடையாளப்படுத்துன்னு பார்த்தோம். அப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே ஒரு சபையின் காலங்கிறதான விஷயத்தினா 290 நாள் பார்க்கும். அப்போ தான் ஒரு ஈவனாக பிரிக்க முடியும்னு பார்க்கும். அப்போ இங்கே வேதமானவர் சொல்லப்பட்ட அந்த காலங்கள் வந்து ஏறக்குறையமாக இருக்குது, ஏறக்குறையமாக முன்னுக்கு முன்பாக இருக்குது. அதனால் அதை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு பார்க்கும். ஆனால் நோவாவினுடைய காலங்கள் 7 நாளும் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் வந்துட்டு 7 நாளும் கொடுக்கப்படுது. அது வந்து ஹவர்ஸ் டைமை பார்த்திங்கன்னா 168 ஒரு ஹவர்ஸ் டைமை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஈவனாக பிரிக்கப்பட்டுன்னு பார்க்கும். அதே மாதிரி சபையின் காலம் ஒரு ஈவனாக பிரிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நேபுகாத் நேச்சரு ஒரு தேவன் வந்துக்கிட்டு நியமிக்கப்பட்ட மனுஷன். ஆனால் அவனுக்கு கீழே வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த யூத மக்களையும் அவங்கள வந்துட்டு அங்கே வந்து ஒரு அடிமையாக இருந்தாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி இந்த நேபுகாத் நேச்சர்னா பாபிலோனுடைய சாம்ராஜ்ய அடையாளமாக இருக்குது. அது போப்பு மரக்கத்து அடையாளமாக இருக்குன்னு பார்க்கும். குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க வந்துட்டு அவங்ககிட்ட அடிமையாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா அது ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி ப்ரொட்டஸ்ட் வெளியே வந்து அவங்க உண்மையான சத்தியத்துக்குள்ளே உள்ளே போகிறாங்க, வெளியே வந்துடுறாங்க. ஆனால் அந்த அமைப்பு வந்துக்கிட்டு அப்படியே என்ன செய்யுது அங்கே இருக்கிறனால காரியமறியாமல் மூடாத மாதிரி இருக்காங்க. அதாவது 7 காலகட்டங்களும் அப்படி மூடாமறியாமல் இருக்காங்க. அது 7 காலம் கடந்து போனதுக்கப்புறம் தேவன் ஒரு புத்தியை தெளிவித்து அவர்கள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தை கொண்டு வந்து சத்தியங்களுக்கு கொடுக்குறாரு. அவர்களுக்கு மட்டுமல்ல உலக ஜனங்களுக்கு தேவன் கொடுத்து அவனுக்கு அவங்களுக்கு நித்திய ஜீவனை அங்கே கொடுக்குறாருங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுது. தேவன் வந்து ஒரு வானவில்லுங்கிறதான அந்த உடன்படிக்கைக்குள்ளே இந்த காரியங்களை மறைச்சி வச்சிருக்காருன்னு சொல்லி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து இந்த காரியங்களை வந்து அறிந்து கொண்டுன்னு பார்க்கும். நான் அறிந்து கொண்டது மாத்திரமல்ல உங்களுக்கு அறியப்பட்ட விஷயத்திற்கும் இந்த பாடத்தை கேட்ட மாத்திரமல்ல மற்றவங்களுக்கு இது பகிர்ந்து கொடுத்து இந்த சத்தியங்களை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும். இவ்வளவு பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.